السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته لا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆனிலே கூறப்பட்ட நபி தோழர்களினுடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி தோழர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பற்றி சூரா தௌபாவினுடைய 118வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கார். அல்லாஹ் சொல்றதுல وعلى ثلاثة الذين خلفوا. அல்லாஹ்வினுடைய உத்தரவிற்காக விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவர் அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இங்க ஒரு தர மட்டும் சுட்டி காட்டல. அல்லாஹ் சொல்லும் பொழுது சலாசதி 3 நபர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார் அந்த 3 நபர்கள் அப்படின்னா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முராரா பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இதுலயே நாம கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் பார்க்கிறோம் அப்படின்னா மற்ற 2 நபி தோழர்களுமே வயது முதிர்ந்தவர்கள், ரொம்ப வயதானவங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு இன்னொரு தனி சிறப்பு இருந்துச்சு. 2 பேருமே பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்கள். ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹும் முராரா பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹும் பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்கள். பத்ர் போர்ல கலந்துகிட்டவர்களுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் நாம இதற்கு முன்னாடி பத்ரீன்களை நினைவு கூர்ந்த நேரத்துல நம்ம அதை பார்த்தோம். அந்த சிறப்பு இவர்களுக்கு இருக்கிறதோட வயதானவர்கள் அப்படிங்கறனால இதுல அதிகமா சோதனைக்குள்ளாக்கப்பட்டதும் அதிகமான நெருக்கடியை சந்திச்சதும், அதே போல இந்த வசனம் இறங்குறதினுடைய காரணங்களை மிக தெளிவா சொன்ன நபர் யாரு அப்படின்னா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். எதுக்காக இவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக தடை செய்து வைக்கப்பட்டார்கள், வெயிட் பண்ண செஞ்சாங்க அப்படின்னா தபூக் போருடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. தபூக் போருக்கு முன்னாடி நடந்த எந்த போருக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இந்த இடத்துக்கு தான் போறோம்,
இந்த எதிரியத்தான் எதிர்க்க போறோம் அப்படின்னு தகவல் சொல்ல மாட்டாங்க. போருக்கான அறிவிப்பே எப்படி வரும்னா, எதிரிகளை எதிர்த்து போராடணும், எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான் வரும். எங்க போக போறோம், எங்க போய் படைய நம்ம அமைக்க போறோம், எந்த இடத்துல எதிரிய இந்த தகவல் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அறிவிப்பு செஞ்ச போர் தான் தபூக் போர். ஏன்னா தபூக்குங்கிறது அது ரொம்ப நெருக்கடிகள் நிறைந்த போரா இருந்துச்சு. அது பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், போருக்கான பயண தொலைவா இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், ஆட்களினுடைய பற்றாக்குறையா இருக்கட்டும், அதே போல எதிர்க்க வேண்டிய எதிரி மிகப்பெரிய வல்லரசா இருக்கக்கூடிய ரோம பேரரசை எதிர்த்து சண்டை போட போறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா அறிவிப்பு செஞ்சாங்க, நாம தபூக்குக்கு தான் போக போறோம், ரோம சாம்ராஜ்ய படை வீரர்களை எதிர்த்து தான் போராட போறோம். இது எல்லாம் தெளிவா சொல்லி படையை கிளப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி படை கிளம்புறதுக்கு உண்டான எல்லா ஆயத்த பணிகளும் நடக்குது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, படை கிளம்பக்கூடிய நேரத்துல நான் அப்படியே வருவேன். படைக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நான் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு சரி நான் நாளைக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு போயிடுவேன். படை அப்படி போருக்கான எந்த தயாரிப்புமே செய்யாம நான் அப்படியே என்ன தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். கடைசியில படை கிளம்பக்கூடிய நாள் வந்துருச்சு. படை கிளம்புது, மதீனாவை விட்டு தபூக்கை நோக்கி படை கிளம்புது. அந்த நேரத்துல கூட சரி என்கிட்ட வேகமா போறதுக்கு குதிரை எல்லாம் இருக்கு, நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பவும் நான் ரெடி ஆகல. படை கிளம்பிருச்சு. கிளம்பி 1-2 நாள் ஆகுது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மதீனால பார்த்து வயதானவர்களையும் முனாஃபிக்குகளையும் தவிர வேற யாருமே இல்லை, எல்லாம் போருக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, எப்படியாவது என்ன செய்யலாம், கிளம்பி போயிடலாம். படை இன்னும் தபூக்க அடைஞ்சிருக்காது, எப்படியாவது தபூக்க அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப வேகமா போய் அந்த படையோட கலந்துக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ரெடி ஆகல. அப்படியே நான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். கடைசியில தபூக்குல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியே வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கு, எந்த போருக்கு போயிட்டு வந்தாலும் நேரா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. மஸ்ஜித் நபவியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரகாத்துகள் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம். யாரெல்லாம் போருக்கு வரலையோ அவங்கள்ட்ட என்ன காரணம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதே போல போருக்கு போயிருந்த அந்த நேரத்துல மதீனாவினுடைய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பொறுப்பாளரா ஒருத்தரை நியமிச்சுட்டு போவாங்க. அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழக்கம். அப்படி தபூக்ல இருந்து திரும்பி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 83 நபர்கள் போருக்கு போல. அதுல 80 பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. ஒரு காரணம் சொல்றாங்க, எனக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா போருக்கு வர்றதுக்கு உண்டான எந்த தயாரிப்பும் எங்கிட்ட இல்லை, வாகனம் இல்லை, இப்படி ஒவ்வொரு பொய்யான காரணத்தை சொல்றாங்க. அப்படி காரணத்தை சொல்லும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா உங்களுடைய சூழ்நிலை இவ்வளவு நெருக்கடியா இருந்துச்சா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், போய்க்கங்க, இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், போருக்கு வராம இருந்ததுக்கு எந்த காரணமும் இல்லை,
எங்கிட்ட வாகனம் இருந்துச்சு, போருக்கு தேவையான எல்லா தளவாடங்களும் எங்கிட்ட இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எந்த காரணமும் இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி, அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, என்ன பார்க்காதீங்க, போங்கன்னு சொல்லிட்டாங்க. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் சொல்லிட்டு வந்ததுமே அவங்கள ரொம்ப நேசிக்கக்கூடிய சில சஹாபாக்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க வந்து சொல்றாங்க, நீ ஏன் இப்படி சொன்ன, போய் மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருங்க, உங்களுக்கு ஏதாவது வாகனம் இல்லைனோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடி அப்படி காரணம் சொன்ன எல்லாத்துட்டையுமே அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. முனாஃபிக்கே அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதனுடைய வாயில இருந்து உங்களுக்கு பாவம் மன்னிப்பதுன்னா ஓகே தானே, நீங்க போய் மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன மாதிரியே வேற யாராவது காரணம் சொல்லியிருக்காங்களா, என்ன மாதிரியே வேற யாராவது, அதாவது உண்மையை சொன்னவங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா, ஒரு 2 பேரை சொல்லி இருக்கிறாங்க. யாரு? ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முராரா பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்த பத்தி கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க 2 பேருமே பத்ர் போர்ல கலந்துக்கிட்டவங்க, வயது முதிர்ந்தவர்கள். அவங்களுக்கு வயது முதிர்ந்த நிலையில இருக்கேங்கிற சொல்லக்கூடிய காரணம் கூட இருக்கு. அப்படி இருந்தும் எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா, அப்ப அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 3 பேர்கிட்டையுமே யாரும் பேசக்கூடாது, அவங்களோட எந்த தொடர்புமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த நிலையில அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படியே குர்ஆன்ல சுட்டி காட்டுறான், பூமி விசாலமா இருந்தும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாயிருச்சு. எந்த அளவுக்குன்னா அவர்கள் உயிர் வாழ்வதே கஷ்டமாயிருச்சுன்னா அல்லாஹ் அவ்வளவு நெருக்கடி ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் பேசல, சலாம் சொல்லல, எந்த தொடர்புமே இல்லை. எந்த அளவுக்குன்னா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அவங்க முன்னாடியே வந்து உட்காருவேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கவே மாட்டாங்க. நான் சலாம் சொல்லுவேன், பதிலே சொல்ல மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பார்வையின் மேல பற்றாதான் அவ்வளவு நான் ஏங்குனேன். ஏன்னா யாரும் எதுவும் பேசாம, அது எவ்வளவு பெரிய நெருக்கடிங்கிறத அவங்க சொல்றாங்க. கடைசியில அவங்கனால அதை தாங்க முடியல. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 20-25 நாள் கடந்து அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு போய் இப்படி கேட்கிறாங்க, அபூ கதாதாவே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் எந்த அளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அளவு ஒரு வகையில இவங்களுக்கு உறவினரும் கூட. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. எந்த அளவுக்கு கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரிஞ்சவங்கன்னா, அகபா உடன்படிக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு பையத்து செஞ்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக எவனாவது யூத கவிஞர்கள் பாடுனாங்கன்னா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போய் அதுக்கு ஆப்போசிட்டா கவிதை பாடுவாங்க. அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிச்சவங்க. அதனால அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்கிறாங்க, அபூ கதாதாவே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லவே இல்லை. மறுபடியும் கேட்கிறாங்க, பதில் சொல்லல. 3வது கேட்கிறாங்க. அதுக்கு அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள். இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை கிடைக்குமாங்கிறதுக்காக கேட்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை,
அல்லாவும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள். மனசு நொந்து போய் மறுபடியும் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே தொடருது. இதுல ரோம மன்னன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வருது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நடந்த போர்ல கலந்துக்காத 3 நபர்களை இப்படி சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேயே ரோம மன்னன், அதுவும் இவரு கவிஞர் வேற, அரபு தேசத்துல கவிஞர்களுக்குன்னு ஒரு முக்கிய அந்தஸ்து இருந்துச்சு. இவங்களை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு கடிதத்தை கொடுத்து விடுறான். என்ன, உங்களை முஹம்மது ஒதுக்கி வச்சுட்டாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வச்சுட்டாங்களா? நீங்க அப்படி சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய நபர் இல்லை, நீங்க எங்களோட வாழணும், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றேங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அதை வாங்கி படிச்ச உடனேயே காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, இது எனக்கு இன்னொரு பெரிய சோதனை சொல்லிட்டு அந்த கடிதத்தை உடனேயே கிழிச்சு அடுப்புல போட்டு எரிக்கிறாங்க. 40 நாள் ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்து ஒரு தகவல் வருது. ரொம்ப மகிழ்ச்சியோட வர்றாங்க. ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா அப்படிங்கிற மகிழ்ச்சியோட வர்றாங்க. காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட தகவலா சொல்றாங்க, இனி உங்க மனைவியை விட்டும் நீங்க விலகி இருக்கணும். சமூகத்தை விட்டு விலகி 40 நாள் ஆச்சு. இருக்கிற ஒரே ஆறுதல் யாருதான்? மனைவிதான். மனைவியை விட்டும் விலகி இருக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வார்த்தை கேட்டது, அவங்கள தலாக் விட்டுறணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அவங்களோட எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன உடனேயே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. மனைவிங்கும் போது அவங்களுடைய எல்லா நிலையும் தெரியுமா இல்லையா? அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. என்னன்னா, ஹிலால் பின் உமையா, முராரா பின் ரபியா, அவங்க 2 பேர்த்தினுடைய மனைவியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்களும் ஏதாவது அனுமதி கேளுங்க. ஏன்னா நானும் இல்லைன்னா இன்னும் நீங்க ரொம்ப என்ன செஞ்சிருவீங்க, அழுது ஒரு வழி ஆகிடுவீங்க. அதனால நீங்க எப்படியாவது அனுமதி கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தருவாங்க. இப்படி சொன்ன மனைவியிட்ட காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க 2 பேருமே வயதானவர்கள். அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. நான் இளைஞர், நான் போய் அனுமதி கேட்கறதுக்கு தயாரா இல்லை, நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி கடைசி 10 நாட்கள் மனைவியும் இல்லாம சன்னந்தனியா இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட அழுது என்ன செய்யறாங்க, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுது அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க. 50வது நாள் ஒரு தகவல் வருது. இந்த வசனம் இறங்குது. தௌபா, சூரத்து தௌபாவினுடைய 118வது வசனம் இறங்குது. அதுல அல்லாஹ் இப்படி சொல்றான், அவர்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்க விலகி கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இந்த 3 பேர்த்தையுமே அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற இந்த வசனம் வந்த உடனேயே காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு சந்தோஷம். நேரா வீட்டுல இருந்து மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மகிழ்ச்சி நான் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கறட்டா, என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு எல்லாத்தையும் நான் கொடுக்கறட்டான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுங்க. அந்த செய்தியை சொல்ல வந்தவருக்கு அவரு அணிஞ்சிருந்த டிரெஸ், மேல ஆடை, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளவு சந்தோஷம், அல்லாஹ் மன்னிச்சுட்டானேங்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சதுக்காக நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கறட்டா, உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன?
அல்லாஹ் ஒரு வரலாறு குர்ஆன்ல சொல்றானா, ஒரு சம்பவத்தை குர்ஆன்ல சுட்டி காட்டுறானா, அதுல நமக்கு படிப்பினை இருக்குமா இல்லையா? காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு சேர்த்து மற்ற 2 சஹாபிகளும் 50 நாட்கள் எந்த விதமான தொடர்புமே இல்லாம விலக்கி வைக்கப்பட்டதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை, இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா, மார்க்கத்துக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னா, அந்த நேரத்துல ஒதுங்கி இருக்கட்டான நேரத்துல அந்த பாதிப்புல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு அல்லது மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தும் ஒதுங்கி போறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது சாதாரண தவறில்ல, சமூக பகிஷ்காரம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தவறு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன? சமூக பணிங்கிறதும் மார்க்க பணிங்கிறதும் அது இயல்பாவே நம்ம ஒதுக்கி வச்ச பணியாயிருச்சு. யார் அந்த பணி செய்யலையோ அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுங்கிற நிலை மாறி இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா நம்ம ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது சாதாரண தவறு இல்ல, நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு நிலை இருந்து ஒரு பணியை நம்ம செய்யலைங்கிறது, அல்லாஹ்விற்காக நம்ம பணி செய்யலைங்கிறது, அது மிகப்பெரிய அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய வேண்டிய, சமூக பகிஷ்காரத்திற்கு அளவுக்கு தண்டனைக்கு உண்டாக்கப்பட வேண்டிய ஒரு செயலானா அல்லாஹ் இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு சுட்டி காட்டும். அதே போல காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய படிப்பினைனா, தவறு செஞ்சிட்டோமா அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய துணிச்சல் அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமா சுட்டி காட்டுறான். தவற ஒத்துக்கிறதுங்கிறது இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா இன்னைக்கு தான் செஞ்ச தவற மன்னிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றானுங்களா இல்லையா? ஒரு ஃபைல், எஸ்டிங்கிற ஃபைல் வெளியே வந்ததுக்காக அதுல தன்னுடைய பேர் இருக்கிறது இல்லைங்கிறத மறைக்கிறதுக்காக என்னென்னமோ செய்யறாங்களா இல்லையா? ஒரு தவற மறைக்கிறதுக்காக இன்றைக்கு பல உயிர்கள் பலியாகிறதுக்கு கூட தயாராகிறாங்களா இல்லையா? மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கும், எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு பட கிளம்பும் போது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரி அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு துஆ செஞ்சு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, யா ரசூலல்லாஹ் நான் செஞ்சது தப்புதான், எங்கிட்ட எல்லா தகுதியும் இருந்துச்சு, எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு, நான் வரல, நான் செஞ்சது தப்பு, தவற ஒத்துக்கொள்ளக்கூடிய நபரா இருந்தாங்க. அதனுடைய பலனை அவங்களுடைய இறுதி நேரத்துல சுட்டி காட்டுறாங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு முன்னாடி காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது சொல்றாங்க, தபூக் போருக்கு போகாம இருந்ததனுடைய காரணத்தை, நான் உண்மையான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்ன நேரத்துல எனக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு. ஆனா நான் பொய் சொல்லி இருந்தா அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். என்ன செஞ்சிருப்பான், நான் பொய் தானே சொன்னேன்னு வெளிப்படுத்தி காட்டியிருப்பான். அந்த நேரத்துல நான் உண்மையை சொன்னது அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை தந்தானா, குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன உயர்த்தி வச்சான். அதனால நீங்க எப்பவுமே பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மரண தருவாயில மக்களுக்கு உபதேசம் செஞ்சதை பார்ப்பாங்க. இந்த சம்பவத்திற்கு பின்பா காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொன்னதே இல்லையா. தபூக் போருக்கு வராம இருந்ததுக்கான உண்மையான காரணத்தை சொல்லி அதற்காக அவங்க பட்ட அந்த வேதனைகளுக்கு பின்னாடி அவங்க மரண நேரம் வரைக்கும் பொய் சொல்லவே இல்லை. மரண நேரத்திலையும் அவங்க மக்களுக்கு செஞ்ச உபதேசம் என்னன்னா, நீங்களும் பொய் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு நெருக்கடியா இருந்தாலும்
நிச்சயமா உண்மையை சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களை உயர்த்துவாங்க. ஒரு அழகான உபதேசத்தையும் செஞ்சதை பார்க்கிறோம். அப்ப தவறுகளை செஞ்சுட்டா அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு என்ன செய்யும் இருக்கணும். அது முஸ்லிம்களுக்கு தேவையான பண்பு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய படிப்பினை தவறு செஞ்சுட்டா உடனே என்ன செய்யணும்? தௌபா செஞ்சிடணும். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கும். அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது இப்படிதான் முடிக்கிறான். இன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கிறாங்கிறதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுதே சொல்லக்கூடிய வார்த்தை. தவறு செஞ்சுட்டா உடனே தௌபா செய்யக்கூடிய பண்பு இருக்கணுங்கிறது காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பு. அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்பு இந்த 50 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம வரலாறுகளா கேட்டுட்டு போகும் பொழுது நமக்கு ஈஸியா இருக்கு. ஒரு 4 நாள் மட்டும் யாருமே நம்ம கூட பேசல, ஆனா எல்லாரும் பாக்குறாங்க. சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது போய் கடையில வாங்கணும்னா கடையில இருந்து எதுவும் தர மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, தண்ணி எடுத்து தர எதுவுமே இருக்காது. இது எவ்வளவு நெருக்கடி. அவங்களுக்கு பல கஷ்டம் இருந்துச்சு, ஆனா பொறுமையா இருந்தாங்க. சோதனையான நேரங்கள்ல ஒரு முஃமின்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு சபருங்கிறது காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. அந்த சபுர, அந்த உறுதித்தன்மைய நிலைகுலைய வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் நடந்தது. ஆனா அதை எல்லாம் தூங்கி வீசிட்டு தான் பொறுமையா இருந்தாங்க. மன்னர்கிட்ட இருந்து வந்த கடிதங்களும் அவங்க மனைவி கொடுத்த யோசனைகளும் இப்படி பல நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதை எல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக பொறுமையோட காத்திருந்தாங்க. சோதனையான காலகட்டங்கள்ல பொறுமை நமக்கு மிக அவசியம் அப்படிங்கிறத காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையா பார்க்கணும். பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு வெற்றியைத்தான் தரும். அதுதான் காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியே. நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், எக்காரணத்துக்கு கொண்டு போய் சொல்லிட வேண்டாம். நீங்க உண்மையை சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், மேன்மையை தருவான்னு தான் சொன்னாங்க. அந்த 50 நாட்கள் அவங்க பொறுமையோட இருந்ததனுடைய நிகழ்வு எப்படி மாறுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றியா மாறுச்சு. அப்ப சோதனைகள்ல பொறுமையோட இருக்கிறதுங்கிறது நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய வெற்றியத்தான் தருங்கிறது காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. எந்த அளவுக்கு அது வெற்றியை தரும்னா அல்லாஹ் சுட்டி காட்டுறானா இல்லையா, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நம்ம கூட அல்லாஹ்வே வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மிக முக்கியமான பண்பு தான் சபுருங்கள். அந்த சபுரை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடியவர்களா. சபுருங்கிறது இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு பேரு சபுர் இல்லை. இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. சபுரா ஏதாவது பிரச்சனையாகும் போது அந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துறோம். ஏதாவது சண்டை போடும்போது சபுராரு சபுராருங்குவாங்க. என்னன்னா சும்மா இருந்து எதுவுமே செய்யாதேங்கிற. ஆனா இஸ்லாம் சபுருங்கிற வார்த்தையை அப்படி சொல்லல. கஷ்டமான துன்பமான நேரத்திலையும் தொடர்ந்து பணி செய்யறதுக்கு பேரு தான் சபுர். தொடர்ந்து உறுதியா மார்க்கத்துல இருக்கிறதுக்கு பேரு தான் சபுர். எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போனதுக்கு பேரு சபுர் இல்லை. அப்படி ஒரு
நிலைகுலையாத தன்மை சபுரு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சபுரு நமக்கு நிச்சயமா வெற்றியத்தான் தரும். அப்படிங்கிறதுதான் காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கணும். துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.